சேனைக்கிழங்கு அந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கல் உப்பு போட்டு நல்லா உரசி விட்டு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில சேனைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. 7-8 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 70% வேக வச்சு எடுத்துக்கோங்க. டூத் பிக்கை வச்சு குத்தி பாத்தீங்கன்னா ஈஸியா உள்ள போகணும். இதுதான் கரெக்டா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துருங்க. ஒரு வடிகட்டி வச்சு சுத்தமா தண்ணி இல்லாம வடிகட்டிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவும் அந்த சேனைக்கிழங்குல ஒட்டி இருக்கணும். தேவைப்பட்ட அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடனே கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில கொஞ்சமா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னும் மறுபக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.